அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு உச்ச சுக்கிரனால் தேடாத உறவுகள் வரும் என்றே சொல்லலாம். அதாவது கடந்த காலத்துல உங்களை பிரிந்து போன உறவுகள் வருமோ வராதோ, ஆனாலும் புதிய உறவுகள் வரும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். அதாவது 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 10ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமாகுது. தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம். 5ஆம் இடம் என்பது காதலில் வெற்றி, ஆரோக்கியம். இந்த ஸ்தானாதிபதி உச்சம் பெறும் போது மிகப்பெரிய நல்ல பலனை கண்டிப்பாக மகர ராசிக்கு கிடைக்கும். கடந்த சில மாதங்களாக சில மாதம் நெகட்டிவா தான் சொல்லியிருக்கிறேன். ஆனா ஜனவரி மாதம் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துலயே சுக்கிரன் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் சனியோட இருக்கிறதுனால இந்த பாத சனியோட பாதிப்பு எல்லாம் பெருசா இருக்காது. அதனால கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தேன். இப்ப வரப்போற காலங்களை குறிப்பா ஜனவரி 28ஆம் தேதியில இருந்து அப் டு மே மாசம் 31ஆம் தேதி வரலும் இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல இருப்பாரு. நடுவுல மார்ச் 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரலும் சுக்கிரன் வக்ரமாகுவாரு. சோ இதுல இந்த வக்ர காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்ன்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சுக்கிரன் பலம் பெற்று உச்சம் பெறும் போது அதற்கு ஒரு யோகம் இருக்கு இல்லையா? பொதுவாகவே அது என்ன அப்படின்னாக்க எதிர்பாலினரால் வந்த சிக்கல்களும் துன்பங்களும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில உறவுகள், சில ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு உங்களுக்கு வேலையில கெட்ட பேரோ அல்லது மன உளைச்சலோ கடந்த காலத்துல சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த மன உளைச்சல் இருந்து வெளிவர போறீங்க. சில பேருக்கு டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கும், அல்லது சில பேர் வாழ்க்கை துணைவரை பிரிந்து மன உளைச்சலோடு இருப்பீங்க. அந்த மன உளைச்சலுக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும். இந்த முடிவு என்பது உங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான். அதை பொது பலனா நம்ம சொல்லவே முடியாது. அவங்களுடைய பிராப்தம் என்ன இருக்கு, இருதாரம் ஆகணும்ன்ற விதி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப முடிவு எப்படி வரும்? கண்டிப்பா வேற ஒரு ரிலேஷன்ஷிப் வரும், அல்லது இந்த திருமண வாழ்க்கையில முறிவுகள் ஏற்பட்டு, அதாவது டிவோர்ஸ் ஆகி வேற ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பொது பலனை பார்த்து நம்மளுடைய சுய ஜாதகத்தோட இருக்கக்கூடிய பிராப்தங்களை எதிரொலிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சொல்றேன் நான். இந்த சுக்கிரன் கோச்சாரத்துல உச்சம் பெறும் போது இந்த எதிர்பாலினர் ஆண்களாக இருக்கீங்கன்னாக்க பெண்களால வந்த சோகங்கள், பிரச்சனைகள் நீங்கும். அதே பெண்களாக இருக்கீங்கன்னாக்க ஆண்களால் இருந்த பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னாக்க சில பேர்லாம் காதல்ல இருந்திருப்பீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க. திடீர்னு உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு ஒரே மன வருத்தமா இருக்கும். போனவங்க உங்களை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க, போன் பண்ணா எடுக்க கூட மாட்டாங்க. அவங்கள நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உறவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவுதான். ஆனா உங்களுக்கு இந்த நேரத்துல உங்க மேல அன்பு காட்டவோ பாசம் வைக்கவோ உங்களுக்கான ஒரு உறவு வரும். அது ஏற்கனவே இந்த ஜனவரி மாசமே சில பேருக்குலாம் ஏற்பட்டிருக்கும். இந்த பிப்ரவரி மாசமும் சில பேருக்குலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் வரும். திருமணம் செட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காதலில் அல்லது திருமண வாழ்க்கையில் பிரச்சனையோட சந்திச்சுட்டு இருக்கீங்க, தனித்து இருப்பீங்க. சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையிலே இருந்தா கூட கணவன் மனைவிக்குள்ள ஆர்கியூமெண்ட், போராட்டங்களாகவே இருக்கும். ஒரு சரியான தாம்பத்தியம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரியான அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு ஒட்டுதல்கள், புரிதல்கள் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்படும். ஒரே வீட்டுல இருப்பவர்களுக்கு சொல்றேன், மகிழ்ச்சியாவே இருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் உள்ளவர்கள், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் தடையாவே இருக்கு அப்படின்னாக்க கோச்சாரத்தை பேஸ் பண்ணி சொல்லணும்னாக்க இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகுது. 5ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் 3ஆம் இடத்துல. இந்த பரிவர்த்தனை ஒரு யோகத்தை செய்யக்கூடியது. அதாவது திடீர்னு ஒரு முயற்சி செய்வீங்க, எல்லாமே திடீர்னு நடக்கும். போன மாசம் கூட சொல்லியிருப்பேன், ஜனவரி மாதத்துல நீங்க பிளான் பண்ணி நீங்க யோசிச்சுட்டு இது நடத்தணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது நடக்காது. ஏதாவது ஒரு விஷயம் பிளான் பண்ணாம நீங்க சடனா இறங்கி சடனா செய்யக்கூடிய காரியமாலாம் வெற்றியாகும். அந்த வகையில திடீர்னு வரன் அமையலாம், திடீர்னு எதிர்பாலினுடைய ரிலேஷன்ஷிப் வரலாம், காதல் கைகூடும், காதல் சக்சஸ் ஆகும், சில பேருக்கு புதிய காதல் ஏற்படும். இப்படி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே போல உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வேலையில நெருக்கடிகள் குறையும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 10ஆம் அதிபதி உச்சம் பெறும் போது சில பேர் சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். கூட்டாளியை விட்டு தனித்து செய்ய போறீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், பிள்ளைகளால தொல்லைகள், பிரச்சனைகள், இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த 2-3 மாசம் 4 மாசம் பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. பெருசா துன்பம் இல்லை. இதனால இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகர ராசியாக இருக்கீங்கன்னாக்க
கடனை தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும், அல்லது கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே வரும். சில பேர்ல சொந்த தொழில விரிவுபடுத்துவீங்க அல்லது கிளைகளை புதிதாக ஆரம்பிப்பீங்க. சில பேர் புதிதாக சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே போலதான் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பத்தி நிறைய சொல்லணும். உடல்நல தொந்தரவு பாதிப்புன்னு கடந்த சில மாதங்கள்ல ஏற்பட்டு நீங்கி இருக்கோம், எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கும். சில பேருக்குள்ள கணவன் மனைவி உறவு நிலை பெட்டரா இல்லை, பிரச்சனையோட தான் இருந்துட்டு இருக்கு, கருத்து வேறுபாடோடு இருக்கு. வேலை விஷயத்த சொல்லணும்னாக்க சில பேர் திடுதிப்புன்னு வேலையை விட்டுட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு கடந்த மாதங்கள்ல ஏற்பட்டிருக்கும். சரியான வாய்ப்பு இல்லை. வேலை புதிதாக இடமாற்றமான இடத்துல நெருக்கடிகள் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த டியூரேஷன்ல இந்த சுக்கிரன் உச்ச காலகட்டத்துல உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனை நெருக்கடி நீங்கும். உங்களை முன்னிலைப்படுத்துவாங்க. குறிப்பா வேலையில இத்தனை நாளாக பொறுப்பு இல்லாம உங்களை ஓரம் கட்டி வச்சிருந்தவங்க கூட இப்போ உங்களை முன்னிலைப்படுத்தி உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வழங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வகையில அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், சில பேருக்கு ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கும். நீங்க பேசுறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே போல இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை மாற்று மதத்தினுடைய ஆதரவு அல்லது நட்பு அல்லது காதல் போன்றவை கூட இந்த காலகட்டத்தில் வரலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அல்லது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் இருக்கும். அதே போல நீங்க எதிர்ப்பாளினால் இருந்த வந்த தொல்லை பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இல்லை. உங்களை வெறுத்தவர்கள் உங்களை விரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு மேக்சிமம். அதாவது வெறுத்தவங்க கூட உங்களை பத்தி யோசிப்பாங்க, பரவாயில்ல அவர் நல்லவர் தான், அவரை விட்டுட்டோம் அப்படின்ற கவலைகள் அவர்களுக்கே வரும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையாகவே இருக்கும். இந்த உச்ச சுக்கிரனால் இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன் வக்ரம் ஆகுது. அதாவது மார்ச் 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூட்டு கிரக சேர்க்கை எல்லாம் வரும். சூரியன் வரும், புதன் வரும். அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க சனியும் மார்ச் 29ஆம் தேதியில இருந்து வரும். இந்த கூட்டு கிரக சேர்க்கை 3ஆம் இடத்துல வர்றதுனால ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னாக்க உச்ச சுக்கிரனாக இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்க வக்ரம் ஆகும் போது நீசத்துக்கு இணையான பலன் தான் செய்யும். ஆனா அதே நேரத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கும், ராகு உத்திரட்டாதியில இருக்கு. இந்த ராகுவும் சுக்கிரனும் சேரும் போது ஒரு விபரீத ராஜயோகத்தையே கொடுத்துரும். அது 3ஆம் இடம்ன்றதுனால பெருசா பாதிப்பு கிடையாது, உபஜெயசானம். அதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் சக்சஸ் ஆகும், சுறுசுறுப்பா இருப்பீங்க. உடம்புல ரொம்ப நாளா இருந்த இந்த நோய்க்கு உரிய மருத்துவம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க எவ்வளவோ மருந்து சாப்பிட்டோம் நல்லாவல, ஒரு கிரானிக்கல் டிசீஸ் இருக்கு அப்படின்னாக்க அந்த கிரானிக்கல் டிசீஸ் நீங்கும். இந்த முக்கியமா பாத வலி, மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம், அதே போல ஸ்கின் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும் முழுமையாகவே. அதற்கு உரிய மருத்துவம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சிறுதூர பயணங்கள் நிறைய போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த அயலார்களால் ஆதாயங்கள் உண்டு. தொலைதூர பயணம் கூட சில பேருக்கு அமையும். சில பேருக்குலாம் நண்பர்களோட சுற்றுலா கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த சுக்கிரனை பொறுத்தவரை வக்ரம் ஆகும் போது இந்த பெண்களால அல்லது ஆண்களால, அதாவது எதிர்ப்பாளினரால கொஞ்சம் பெரிதாக அந்த நேரத்துல அன்பில்லாம அல்லது கொஞ்சம் இடைவெளி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது ஒண்ணுதான் நெகட்டிவ்னு சொல்ல போனாங்க. அதாவது சுக்கிரன் வக்ரமாகும் போது சப்போஸ் உங்க சுய ஜாதகத்திலையும் சுக்கிரன் வக்ரமாயிருக்கோ அல்லது சுக்கிரன் கேது இணைவு பெற்றிருந்தோ அல்லது சுக்கிரன் பகை வீட்டுல இருக்கு அல்லது சுக்கிரன் நீசம் கம்ப்ளீட்டா இருக்குன்னாக இந்த வக்ர காலம் பெண்களால அல்லது ஆண்களால பெருசா மகிழ்ச்சி இருக்காது. அவர்களால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும் அல்லது அவங்களோட கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவியா இருந்தா கூட இந்த டியூரேஷன்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். திருவோண நட்சத்திரம், உத்திராடம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கே கூட இந்த வக்கர காலத்துல தொழில் ரீதியாலாம் பெட்டரா இருக்கு, அலைச்சல்கள் இருக்கும், பயணம் இருக்கும், பணம் வரும், தைரியமா செயல்படுவீங்க. ஆனா உறவுகள் விஷயத்துல இந்த நேரத்துல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறையவே வரும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா கொஞ்சம் கடந்து போலாம். 1 மாசம் 13 நாள் தான், ரொம்ப அமைதியா இருந்தாவே போதும், பெருசா பாதிப்பு இருக்காது இந்த நேரத்துல உறவுகள் விஷயத்துல. அதே போல இப்போ உங்க சுய ஜாதகத்துல பேசிக்கலா சுக்கிரன் நல்லா இருக்காரு, ஆட்சி பெற்று இருக்காரு, உச்சம் பெற்று இருக்காரு, அல்லது வர்க்கோத்தமா இருக்கு அல்லது நீச பங்கமா இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ அல்லது சுக்கிரன் அந்தரமோ நடக்குதுன்னாக்க இந்த பாசிட்டிவான பலன்கள்லாம் நிறையவே நடக்கும். உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத விஷயம்லாம் கூட நடந்துரும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட இருந்து. ஆனா நம்ம ஜாதகத்திலேயே சுக்கிரன் கேதுவோட இணைஞ்சிருக்கு அல்லது சுக்கிரன் பலம் இல்லாம இருக்கு, பகை வீட்டுல இருக்கு அப்படின்னாக்க அந்த தசாபுக்தி நடக்குதுனாதான் இந்த எதிர்ப்பாளினராலேயே தொல்லையும் பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் பேசிக்கலா ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரன் வலிமையாக இருந்தா
அவங்களுக்கு இணையான துணை கிடைச்சிரும். அதே போல தாம்பத்திய வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா வீடு, வாகனம், கால்நடை இதெல்லாமே அமையும் அவர்களுக்கு. இயற்கையாவே சொல்றேன் நான், உங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்குன்னா என்னைக்குனாலும் நீங்க சொந்த வீடு சம்பாதிச்சிருவீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சுக்கிரன் உச்சமா இருக்குது அப்படின்னாக்க கோச்சாரத்துல உச்சம் பெற்று இருக்கு, உங்களுக்குமே உச்சமா இருக்கு, நல்லா இருக்குன்னாக்க இந்த நேரத்துல சில பேருக்குலாம் வீடு வாங்கக்கூடிய திட்டங்கள்லாம் கைகூடும். 2 நாளா வீடு இல்ல, சொந்த வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டுக்கிறீங்கன்னா அந்த வீடு வாங்கக்கூடிய திட்டங்கள் கைகூடும். சில பேர் வாகனத்தை மாத்துவீங்க, சில பேர் கட்டி வீட்டை வாங்குவீங்க, சில பேர் கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, பணம் இல்ல, ஸ்டாப் ஆயிடுச்சுன்னாக இந்த நேரத்துல மீண்டும் தொடருவீங்க. அதற்கான பணம் கடனாவது கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். மேலும் இந்த சுக்கிரனை பொறுத்தவரை உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கைலாம் ஏற்படும். அதே போல இந்த சுக்கிரன் குருவோட பரிவர்த்தனை பெறதுனால புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் மூலம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால பிப்ரவரி மாசம் புத்திர பாக்கியம் இல்லாதவங்க தாராளமா மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கிளம்புங்க, டாக்டரை பாருங்க. கண்டிப்பாக இந்த டியூரேஷன்ல மே மாதத்துக்குள்ள புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் புத்திரர்களுக்கு கூட சில பேருக்கு நன்மைகள் வரும். உங்களுடைய புத்திரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கலாம். அதாவது அவர்களுக்கு வரன் பாக்குறீங்கன்னாக்க வரன் அமையலாம், அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம், அல்லது உங்க புத்திரர்கள் மூலம் உங்களுக்கு சில ஆதாயங்கள் வரலாம். சோ அந்த மாதிரி புத்திரர்களால் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் தான், மன வருத்தம் அடையக்கூடிய காலகட்டம் இல்லை இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். சோ இந்த உச்ச சுக்கிரன் இந்த பிப்ரவரி டு மார்ச் வரலும் ரொம்ப பெட்டராகவே இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரலும் பெட்டராகவே இருக்கும். இந்த நடுவில் இருக்கக்கூடிய 1.5 மாசம் பாத்தீங்கன்னாக்க இந்த கருத்து வேறுபாடுன்றது நீங்க ரொம்ப க்ளோஸா பழகுறீங்க பாத்தீங்களா, அவங்களோட மட்டும்தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது அவங்க உங்களை கொஞ்சம் பார்க்காம பாராமுகத்தை காட்டலாம். பட் அதுக்காக நீங்க டென்ஷன் ஆகாம நீங்க அமைதியா அந்த காலகட்டத்தை கடந்தீங்கன்னாவே மீண்டும் விலகி போனவர்கள் விரும்பி வரக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் இந்த சுக்கிரன் நம்ம ஜாதகத்துல பலமா இருந்தா எல்லாமே பாசிட்டிவா இருக்குங்க, மேக்சிமம் ஒரேனஸ் கிடையாது. நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் பலம் இல்லாதவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்க நீங்க சுக்கிர காயத்ரி மந்திரம் சொல்லி மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை தோறும் காலையில 6 to 7 இந்த நேரத்துல மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ மாலை சூடி வெத்தலை ஒரு 6, பாக்கு ஒரு 6 வச்சீங்க மகாலட்சுமி முன்னாடி. மஞ்சள் எடுத்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் அதன் மேல வச்சீங்க. காயின் ஒரு 6 காயின், 1 ரூபாய் காயின் வச்சீங்க. இப்போ சுக்கிர காயத்ரி மந்திரம் சொல்லி மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத் இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லிட்டு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. பாருங்க, இதை தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யுங்க. நாட் ஓன்லி இந்த 4 month, லைஃப் லாங் இதை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடன் தீரும், உங்க வீட்டுல செல்வம் பெருகும், வறுமை ஒழியும், கணவன் மனைவி அந்நியம் அதிகமாகவே இருக்கும், மகிழ்ச்சியான தாம்பத்திய சுகம் கிடைக்கும். அதே போல இந்த சனிக்கிழமை இந்த 1 ரூபாய் காயினை எடுத்துட்டு போயிட்டு மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் உண்டியில நீங்க செலுத்தணும். பிள்ளையாரை வணங்கிட்டு மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் உண்டியில இந்த 6 காயினையும் நீங்க செலுத்திருங்க. வெத்தலை போறவங்களுக்கு பெண்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க, பெட்டரா இருக்கும். மற்றபடி இந்த சுக்கிர உச்சம் ஆகிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும், தடைகள் விலகும், தொழிலெல்லாம் கூட சிறப்பா இருக்கும், வருமானம் எல்லாம் கூடுதலாக கிடைக்கும். நீங்க முயற்சி பண்ணணும், நிறையவே பண்ணுவீங்க, அந்த முயற்சி எல்லாம் சக்சஸ் ஆகும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.